செய்தி மானாமதுரை அருகே யூரியா தட்டுப்பாட்டால் காலை முதலே உரம் வாங்க மக்கள் காத்து கிடந்தபோது அங்கு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மகேஷ். வணக்கம், விரிவான விவரங்கள். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மிளகனூர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தை சுற்றி கட்டிக்குளம், கோலைவேலி, அரசகுளம், அன்னவாசல் ஆகிய கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமங்களில் பிரதான தொழில் விவசாயம். இந்த கிராமங்களில் சுற்றி சுமார் 5000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் 3 மாதங்களுக்கு முன்பு நாற்றங்கள் நடவு செய்யப்பட்டு நெற்பயிர்கள் வளர தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக இந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் யூரியா குறைந்த அளவு தேக்கம் இருப்பதாகவும் அதை முங்கி வாங்குவதற்கு காலை முதலே சுற்றியுள்ள கிராம மக்கள், முதியவர்கள் என 500க்கும் மேற்பட்டவர் காத்து நின்றனர். மேலும் இந்த பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக விவசாயிகள் விவசாய பணிகள் தொடங்கும் போதெல்லாம் யூரியா உர தட்டுப்பாடு என்பது தொடர்ந்து இருந்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டையும் இந்த பகுதி மக்கள் முன்வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து கிராமத்தில் உள்ளவர்கள் அதிகாரியிடம் யூரியா தட்டுப்பாடு குறித்து பல முறை புகார் தெரிவித்துள்ளோம். அதனால் எங்கள் பகுதிக்கு குறைந்த அளவே யூரியா வருவதாகவும் விவசாய பணிகள் முழுவதாகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 10 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய வேளாண் கூட்டுறவு சங்கம் 11 மணியை கடந்த நிலையில் தற்பொழுது அங்கு ஊழியர் திறந்த நிலையில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இங்கே நிலவியுள்ளது. அங்கு ஊழியரிடம் பொதுமக்கள் தங்களுடைய ரேஷன் கார்டுகளை கொடுக்க முண்டியடித்துக் கொண்டு சென்ற பொழுது ஊழியர்களுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானதும் ஏற்பட்டுள்ளது. 11 மணியை கடந்து தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு வந்த செயலாளர் கலைவாணன் கேட்ட பொழுது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் தான் நான் தாமதமாக வருகிறேன், இது குறித்து அதிகாரியிடம் தெரியப்படுத்தி விட்டதாகவும் மலுப்பலான பதிலையும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் தெரிவிக்கையில், எங்கள் பகுதியில் குறைந்த அளவே யூரியா வருவதாகவும் தற்பொழுது நடக்கும் சூழ்நிலையில் தினமும் நடப்பதாகவும் தெரிவித்தனர். இதனால் எங்களுடைய அனைத்து வேலைகளும் பாதிக்கப்படுவதாகவும், குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டுமே இங்கு பணியாற்றும் செயலாளர் கலைவாணன் யூரியா உரத்தை அனுப்பி வைப்பதாகவும் குற்றச்சாட்டையும் இந்த பகுதி மக்கள் முன்வைத்துள்ளனர். இந்த பகுதி மக்கள் கோரிக்கை என்னவென்றால், நெல் சாகுபடி செய்துள்ளோம், பயிர்கள் நன்கு வளர்ந்து வரும் நிலையில் தனியார் உரைக்கடைகளிலும் போதிய உரம் கிடைப்பதில்லை, இங்கே சொசைட்டியிலும் எங்களுக்கு முறையான உரம் கிடைக்கவில்லை என்ற பகுதியை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு போதிய யூரியா உரம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ்.